வெல்கம் டு ஸ்டடி வித் அஃபியா சேனல். ப்ளஸ் டெஸ்ட் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியாக்குள்ளே சைட்டோக்ரோம் சி ஆக்சிடேஸ் என்சைம் ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லை இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆக்சிடேஸ் டெஸ்ட்டு சொல்லி பண்ணுவோம். இதுக்கு நம்ம என்ன ரியேஜென்ட் யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஸ் ரியேஜென்ட், டெட்ராமிதைல் பி ஃபினைலின் டி அமைன். இந்த ரியேஜென்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்சிடேஸ் டெஸ்ட்டு பண்ணுவோம். சரியா? இப்போ இதுக்கு நம்ம ப்ரொசீஜர் பேப்பர் ஆன் அ க்ளீன் சர்ஃபேஸ். ஒரு ஃபில்டர் பேப்பர் எடுத்து நம்ம க்ளீன் சர்ஃபேஸில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஆட் 1 to 2 ட்ராப் ஆஃப் ஆக்சிடேஸ் என்சைம். அந்த ஆக்சிடேஸ் என்சைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட்ராமிதைல் பி ஃபினைலின் டி அமைன். இந்த என்சைம் நம்ம போடுவோம் 1 to 2 ட்ராப்ஸ். அதுக்கப்புறம் ரப் அ ஃப்ரெஷ் பாக்டீரியா காலனி ஆன் அ ரியேஜென்ட் சோக்ட் பேப்பர். இந்த பேப்பர் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா அந்த பேப்பருக்குள்ளே ஃப்ரெஷ் பாக்டீரியா காலனி நம்ம அதில் ரப் பண்ணுவோம். ரிசல்ட் வந்து நம்ம 10 செகண்டில் பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம டயக்ராமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பாருங்கள். 1 to 2% ஆஃப் ஆக்சிடேஸ் ரியேஜென்ட்டு நம்ம ஒரு க்ளீன் சைடில் போடணும். ஆக்சிடேஸ் ரியேஜென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட்ராமிதைல் பி ஃபினைலின் டி அமைன். இதோட 1 to 2 ட்ராப் எடுத்து நம்ம ஒரு க்ளீன் ஸ்லைடில் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பாக்டீரியா கல்ச்சரை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பாக்டீரியா கல்ச்சர் எடுத்து இதில் ரப் பண்ணுவோம். ரப் பண்ணதுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கலர் சேஞ்ச் ஆகும். இதில் வந்து பபுள் ஃபார்மேஷன் ஆச்சு, ஆனால் இதில் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். கலர் எப்படி சேஞ்ச் ஆகும்? ப்ளூ இல்லைனா பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகும். இப்படி இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். அப்படி ஒன்றுமே கலர் சேஞ்ச் ஆகல, நார்மலாக இருக்குன்னா அது வந்து நெகட்டிவ். சரியா? ரிசல்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டே பார்த்த மாதிரி பர்பிள் இல்லைனா டார்க் ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா ஆக்சிடேஸ் பாசிட்டிவில் இருக்கும். நோ கலர் சேஞ்சே ஆகலைன்னா ஆக்சிடேஸ் நெகட்டிவ். இதுக்கு நம்ம இப்போ காமன் ஆர்கானிசம் பார்க்கலாம். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா சியூடோமோனாஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்ட்ரோபாக்டீரியாசியேவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் நியூ